ரீசெண்டா ஐபோன் 14 ரிலீஸ் ஆயிருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இது முக்கியமான விஷயமான்னு சொல்லிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அதை விட முக்கியமான விஷயங்கள் ஐபோனை சுத்தி நடந்துட்டு இருக்கு. பொதுவா ஐபோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சைனால தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அண்ட் அங்க மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரு 6 to 9 months அப்புறமா தான் இந்தியால மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஐபோன் 14ல இருந்து இந்த விஷயம் தலைகீழா மாறுது. அதாவது 6 to 9 months அந்த டைம் இப்ப வெறும் 3 weeks குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 2020ல 1.1% ஆஃப் ஐபோன்ஸ் மட்டும் தான் இந்தியால மேனுஃபேக்சர் ஆயிட்டு இருந்தது. ஆனா இந்த எண்ட் ஆஃப் 2022க்குள்ள கிட்டத்தட்ட 7% ஆஃப் ஐபோன்ஸ் இந்தியால மேனுஃபேக்சர் ஆக போகுது. இது மட்டும் இல்லாம இந்தியால ஐபோன் மேனுஃபேக்சர் பண்ற விஸ்ட்ரான் அப்படின்ற கம்பெனியை டாடா அக்வயர் பண்றதா ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இந்தியா சுத்தியே நடக்குது. இந்த ஆப்போட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவை நெக்ஸ்ட் சைனாவா ஆக்குமா? இதே மாதிரி மத்த கம்பெனிஸும் எலக்ட்ரானிக்ஸை இந்தியால மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க பிசிடா, இது உங்க அக்கு வேறு ஆனி வேறு. இந்த சின்ன வயசுல எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறீங்க. அக்கு வேறா ஆணி வேறா நல்லா பிரிச்சு சொல்லிட்டீங்க. உலகத்துல நீங்க எந்த ஒரு நாட்டுல நீங்க ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்கினாலுமே அதுல ஏதாவது ஒரு பொருளாவது சைனால மேனுஃபேக்சர் ஆயிருக்கும். இதுக்கு மொத்தம் 3 காரணம் இருக்கு. ஒன்னா பார்ப்போம். முதல் முக்கியமான காரணம் சீப் வேஜஸ். சைனால மாவோட ஆட்சிக்கு அப்புறமா சைனீஸ் மக்கள் எல்லாருமே எஜுகேஷன்லயும் சரி, எக்கனாமிக்லயும் சரி, ஹெல்த் வைஸ்லயும் சரி ரொம்பவே பின்தங்கி இருந்தாங்க. இந்த விஷயத்தை சரி பண்றதுக்காக மாவோக்கு அப்புறமா வந்த டெங் ஜியாங்பிங் சைனாவை வெஸ்டர்ன் கம்பெனிஸ்க்கு ஓபன் பண்ணி விட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள்ல உலகத்திலேயே ரொம்பவே கம்மியான லேபர் காஸ்ட் எங்க இருந்ததுன்னா சைனால தான். இதனால என்ன ஆச்சுன்னா வெஸ்டர்ன் கம்பெனிஸ், அதாவது யுஎஸ் அண்ட் யூரோப் பேஸ் பண்ண கம்பெனிஸ் எல்லாருமே நம்மளோட நாட்டுல மேனுஃபேக்சர் பண்றதோட சைனால மேனுஃபேக்சர் பண்றது ரொம்பவே சீப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைனால நிறைய பேர் அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா வெஸ்டர்ன் கம்பெனிஸ்க்கு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கான ஒரே சீப்பான பெஸ்டான சொல்யூஷன் சைனா தான் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. இதனால பல கம்பெனிஸ் பல விஷயங்களை சைனா கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த சைனா கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ற விஷயம் சைனாக்கு உதவியா இருந்தோ இல்லையோ அந்த கம்பெனிஸ்க்கு நிறைய உதவியா இருந்தது. ஏன்னா அந்த கம்பெனிஸ் இந்த மேனுஃபேக்சரிங்ல ஃபோக்கஸ் பண்ணாம அவங்களோட ப்ராடக்ட் டிசைன்லயும், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்லயும், கோர் கான்செப்ட்ஸ்லயும், ஈவன் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங்லயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இந்த விஷயங்கள் அந்த பிராண்டை பெருசாகிறதுக்கும் நிறைய உதவி பண்ணுச்சு. காலப்போக்கில் சைனா கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ற இந்த பிராக்டிஸ் பல குட்டி குட்டி கம்பெனிஸ்க்கும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இந்த சிச்சுவேஷன்ல தான் சைனா இன்னொரு விஷயத்தை கொண்டு வராங்க. அது என்னன்னா வெஸ்டர்ன் கம்பெனிஸ் சைனாக்குள்ள மேனுஃபேக்சரிங் பண்ணணும், அவங்களோட பிளான்ஸை இங்க பில்ட் பண்ணணும் அப்படின்னா அங்க இருக்கிற சைனீஸ் கம்பெனிஸ் கூட ஜாயிண்ட் வெஞ்சர்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இதனால என்ன ஆச்சுன்னா அங்க இருக்க சைனீஸ் கம்பெனிஸும் இந்த பெரிய பெரிய யூரோப்பியன் கம்பெனிஸோட மேனுஃபேக்சரிங் சீக்ரெட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை வந்து கத்துக்க ஆரம்பிச்சாங்க. சோ கத்துக்கிட்ட அந்த கம்பெனிஸ் சின்னதா ஓன் பிளான்ஸையும் ஓன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸையுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா பல டூப்ளிகேட்ஸ்மே சைனால உருவாக ஆரம்பிச்சது. முக்கியமான விஷயம் என்னன்னா சீப்பாவும் கிடைக்க ஆரம்பிச்சது. சைனால இந்த மாதிரி குட்டி குட்டி சைனீஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அண்ட் பிளான்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் சீப்பா கிடைக்கிறது மட்டும் இல்லாம சைனால ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஈகோசிஸ்டம் கிரியேட் பண்ணுச்சு. அதாவது பாத்தீங்கன்னா நான் இப்போ ஒரு மொபைல் மேனுஃபேக்சர் பண்ணனும் அப்படின்னா எனக்கு தேவையானது முதல் மதர் போர்ட், ப்ராசஸர் அதாவது எஸ்ஓசி, அதுக்கப்புறம் அதோட ஃப்ரேம், அதுக்கப்புறம் அந்த டிஸ்ப்ளே அண்ட் இதர பொருட்கள். இதுல இருக்க எல்லா விஷயமே சைனாலே மேனுஃபேக்சர் ஆகுது. சோ இதனால நான் என்ன பண்ணலனா அங்க இருக்க ஒரு OEM கம்பெனியை பிடிச்சிட்டு எனக்கு இந்த டிசைன்ல பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா மட்டும் போதும். நாம கொடுக்குற டிசைன்ல அந்த சைனீஸ் மேனுஃபேக்சரர் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருவாங்க. நாம எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் மார்க்கெட்டிங்கையும் நம்மளோட ப்ராடக்ட்டோட டிசைனையும் மட்டும் பண்ணா போதும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் சைனால காலப்போக்கில் உருவாக ஆரம்பிச்சது. அண்ட் இந்த விஷயங்கள் தான் சைனாவை நம்பர் 1 எலக்ட்ரானிக் சப்ளையரா இன்ன வரைக்கும் வச்சிருக்கு. இன்னைய வரைக்கும் வச்சிருக்குன்னு தான் சொன்னேன். ஆனா இனிமே வச்சிருக்குமான்னு சொல்லிக்கிறீங்கன்னா அதுதான் கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா அதுக்கும் பல காரணங்கள் இருக்கு. அதனால தான் ஆப்பிள் அவங்களோட ஐபோன்ஸை இந்தியால மேனுஃபேக்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ஸ் ப்ராப்ளம் வித் சைனா? சைனா குளோபலோட மிகப்பெரிய எலக்ட்ரானிக் சப்ளையர் இருக்கிறது காரணம் 2 விஷயங்கள். ஒன்னு சீப் லேபர், இன்னொன்னு அவங்களோட ஈகோசிஸ்டம். பட் இது இன்ன வரைக்குமே அப்படியே தான் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அதாவது பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல சைனாவோட லேபர் காஸ்ட்ன்றது முன்ன இருந்த மாதிரி சீப்பா இல்ல. 2020ல எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பாத்தீங்கன்னா சைனாவோட ஹவர்லி லேபர் சார்ஜஸ் எவ்வளவு ஆவரேஜா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $6.5. இது மெக்சிகோட ஹவர்லி லேபர் சார்ஜஸ் விட ரொம்பவே அதிகம். சரிங்க ப்ரோ, அப்ப இந்தியாவோட ஹவர்லி லேபர் சார்ஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆவரேஜா வெறும் $1.7 தான். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி கம்பேரிங் டு சைனா. சோ இது படி பார்த்தோம்னா சைனா கிட்ட இருந்த முக்கியமான ரீசன் அத பாத்தீங்கன்னா லோ லேபர் சார்ஜ் அப்படின்றது இப்ப கிடையவே கிடையாது. அதை விட நிறைய ஆப்ஷன்ஸ் இப்ப வெஸ்டர்ன் கம்பெனிஸ்க்கு கிடைச்சிருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா இந்தியா. சரி, இது மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இதை தவிர்த்துமே சைனாக்கு இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு. முக்கியமா பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். ரீசெண்டா பாத்தீங்கன்னா யுஎஸ்க்கும் சைனாக்கும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஈவன் இந்தியாவுக்கும் சைனாக்கும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தைவானுக்கும் சைனாவுக்குமே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. தைவான் என்ன சொல்றேன்னா
நாங்க ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்றான். சைனா என்ன சொல்றேன்னா தைவானே சைனாக்குள்ள தான்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். தைவானுக்கும் சைனாக்குள்ள இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னு சொல்றீங்கன்னா உண்மையா பாத்தீங்கன்னா டிஎஸ்எம்சி, கிகாபைட், எம்எஸ்ஐ இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சைனால இல்ல, தைவான்ல தான் இருக்கு. இவ்வளவு நாள் தைவானும் சைனாவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளி உலகம் நினைச்சிட்டு இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அப்படி இல்ல. அந்த யுஎஸ் கவர்மெண்ட்மே பாத்தீங்கன்னா யுஎஸ் பத்தி தெரியும், வெளியே எங்க பிரச்சனை வந்து முதல்ல போய் மூக்க நுழைப்பான். அந்த மாதிரி தைவானுக்கு சப்போர்ட்டா யுஎஸ் கவர்மெண்ட் களத்துல இறங்கி இருக்கு. அதாவது ரீசெண்டா நான்சி பெலோசி அப்படின்ற யுஎஸ் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா தைவானுக்கு விசிட் பண்ணியிருந்தாங்க. அதுமே ஒரு பெரிய டாக்கா போயிட்டு இருந்தது. சோ இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தான் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கோவிட் இஷ்யூஸும் பாத்தீங்கன்னா சைனால நிறைய போயிட்டு இருந்தது. அதனாலயும் பாத்தீங்கன்னா எல்லா வெஸ்டர்ன் கம்பெனிஸுமே அனதர் சோர்ஸ் வேணும். அதாவது பாத்தீங்கன்னா சைனா தவிர்த்துட்டு இன்னொரு சோர்ஸ் கண்டிப்பா வேணும். அண்ட் சைனால இதுக்கு மேல நம்ம குப்பை கொட்ட முடியுமா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு அப்படின்ற பல விஷயங்கள் வெஸ்டர்ன் கம்பெனிஸ் மைண்டுக்கு போயிட்டு தான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம யுஎஸ் கவர்மெண்ட்மே பாத்தீங்கன்னா யுஎஸ் பேஸ் பண்ணிருக்க கம்பெனிஸ் எல்லாருக்குமே பல கெடுபிடிகளையும் போட்டுட்டு தான் இருக்காங்க. இந்தியா அடுத்த சைனாவா மாறுமா? இவ்வளவு பிரச்சனைகள் சைனா சுத்தி இருக்கறனால வெஸ்டர்ன் கம்பெனிஸ் அதாவது யுஎஸ் அண்ட் யூரோப் பேஸ் பண்ண கம்பெனிஸ் கண்டிப்பா வேற ஒரு கண்ட்ரிக்கு மூவ் ஆக ட்ரை பண்ணுவாங்க. சோ அப்படி மூவ் ஆக ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு இடமா இருக்கிறது என்னன்னா இந்தியா தான். அதாவது கரண்ட் ஸ்டேட் படி பாத்தீங்கன்னா 2020ல கிட்டத்தட்ட 1.1% ஆஃப் ஐபோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால மேனுஃபேக்சர். ஆனா 2022 எண்டுக்குள்ள கிட்டத்தட்ட 7% இதை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அதாவது இந்த 7% கிட்டத்தட்ட 12 மில்லியன் ஐபோன்ஸ் வந்து இங்க மேனுஃபேக்சர் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா பாத்தீங்கன்னா டாடா விஸ்ட்ரான் அப்படின்ற தைவானீஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை வாங்க போறதா, அதை பாத்தீங்கன்னா இந்தியன் ஷேர்ஸ் வாங்க போறதா ஒரு டாக் போயிட்டு இருந்தது. விஸ்ட்ரான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்களே பாத்தீங்கன்னா ஐபோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான், லைக் ஃபாக்ஸ்கான். கரண்ட் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இந்தியால 3 முக்கியமான எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதல்ல இருக்குது ஃபாக்ஸ்கான், இரண்டாவது இருக்குது பெகாட்ரான், மூணாவது இருக்கு விஸ்ட்ரான். சோ இந்த 3 தைவானீஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்மே இந்தியால சக்சஸ்ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அது உங்கள நிறைய பேர் தெரியுது வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு இந்த எலக்ட்ரானிக் சப்ளையர் லிஸ்ட்ல அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6வது இடத்துல இருக்கு. சோ 6வது இடத்துல இருக்கிற இந்த இந்தியா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சர்ல 3வது இடத்துக்கோ 2வது இடத்துக்கோ வரதுக்கு ரொம்ப நாள் ஆகுமான்றது கேள்விக்குறிதான். இந்தியா அடுத்த சைனாவாக வாய்ப்புகள் என்ன? இந்தியா அடுத்த சைனா மாறதுக்கு காரணமா இருக்கிற முக்கியமான ரீசன்ஸ் என்னன்னா அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்பிளோட ரீசென்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். அதாவது பாத்தீங்கன்னா ஆப்பிள் அவங்களோட ஐபோன் 14 சைனால மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் 3 வீக்ஸ்ல இந்தியால ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஐபோன் 15 பாத்தீங்கன்னா சைனாலையும் இந்தியாலையும் ஒரே நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே ஒரு நல்ல சைன். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2020ல வந்த பெகாட்ரான். அதாவது பாத்தீங்கன்னா பெகாட்ரான்றது பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. பெகாட்ரான்றது பாத்தீங்கன்னா ஆசஸோட சப்சிடி பிராண்ட்ன்றதோட ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. சோ இவங்க பாத்தீங்கன்னா 2020ல இந்தியாக்கு வந்திருந்தாங்க. காலையில நீங்க இந்த தாம்பரம் பக்கம் போய் பாத்தீங்கன்னா வைங்களேன் நிறைய பெகாட்ரானோட பஸ்ஸஸ் போயிட்டு இருக்கும். இந்த பஸ்ஸஸ்ல எதுக்குன்னா ஸ்டாஃபை பிக்கப் பண்றதுதான். சோ பெகாட்ரானோட ஸ்டாஃப் கவுண்ட் பார்த்தா தெரியும் அவங்க எவ்வளவு அதிகமா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் இந்தியால அப்படிங்கிறது புரியும். இந்த 2 பாயிண்ட்டையும் தவிர்த்துட்டு இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. அது என்னன்னா இவ்வளவு நேரம் பார்த்த இந்த 2 விஷயம் பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இதை தவிர்த்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அதாவது இந்தியன் கவர்மெண்ட் மேக் இன் இந்தியா ஸ்கீம்ல இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு அன்அபிஷியலான விஷயம் ஒன்னு இருக்கு. அது என்ன அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மேஜரான எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியான ஃபாக்ஸ்கான் அண்ட் பெகாட்ரான் இது ரெண்டும் பாத்தீங்கன்னா சென்னையில தான் இருக்கு. சென்னைன்றது சென்னைக்கு அவுட்டர்ல இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் சைடுலயும் பெகாட்ரான் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு சைடுலயும் இருக்கு. அண்ட் இதுக்கு நடுவுல தான் பாத்தீங்கன்னா சென்னைக்கு செகண்டரி ஏர்போர்ட் ஒண்ணு கொண்டு வர போறதா பிளான்ஸும் போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு நீங்க நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு கை கொடுக்கும். ஆக்சுவலா இது ஒரு அன்அபிஷியல் விஷயம் தான், இதுக்காக தான் பண்றாங்கன்னு எதுவும் சொல்ல முடியாது. பட் எனக்கு தோன்ற விஷயத்தை நான் சொன்னேன். வாட் இஸ் ப்ராப்ளம் வித் கரண்ட் இந்தியா? இவ்வளவு நேரம் நான் பார்த்தது பாசிட்டிவ் சைட்ஸ். நெகட்டிவ் சைட்ஸ் இருக்கா? இந்த கம்பெனிஸ்லாம் இந்தியால இன்வெஸ்ட் பண்ணாம போறதுக்கான நெகட்டிவ் சைட்ஸ் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சைனா கூட கம்பேர் பண்ணா கண்டிப்பா அது இருக்குமான்னு கேட்டா டவுட் தான். ஆனா அதையுமே ஈஸியா நம்ம டெவலப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெயின்டு ஹியூமன் ரிசோர்சஸ். இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு ட்ரெயின்டு ஹியூமன் ரிசோர்சஸ் தேவைப்படுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் பத்தின பேசிக் ஐடியாலஜி இருக்கிற ஹியூமன் ரிசோர்சஸ் தேவைப்படும். ஆனா அது ஒரு பிரச்சனையா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் நிறைய பாப்புலேஷன் இருக்கிறதுனால நிறைய ட்ரெயின் ரிசோர்சஸ் கண்டிப்பா கிடைப்பாங்க. அப்படி ட்ரெயின்டா இல்லைனாலுமே ட்ரெயின் பண்ணிக்கலாம். அது ஒரு பிரச்சனையா இருக்காது. இந்த 2 பாயிண்ட்டுமே ஈஸிலி ரெக்டிஃபையபிள். மூணாவது விஷயம் செக்யூரிட்டி. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி இப்போ ஒரு பொருளை எங்க மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா அந்த பொருள் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி எங்கேயுமே வந்து அந்த கம்பெனி ரிவீலும் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பொருள் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி இருக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரியான விஷயத்தோட டிசைனோ ஸ்கீமேட்டிக்ஸோ எதுவுமே வெளியே வரக்கூடாது. இங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் யாராவது அதை லீக் பண்ணாங்கன்னா அது அந்த கம்பெனிக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ரீசெண்டா GTA 6 கூட லீக் ஆச்சு இல்லையா? அது வந்து மார்க்கெட்ல வந்து
பல நல்ல விஷயங்கள் வந்தாலுமே அதுல சில டவுன் சைட்ஸுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான செக்யூரிட்டிஸ்மே இந்தியாவில் இருக்க மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் என்ஷூர் பண்ண வேண்டியது இருக்கும். கடைசியா பார்க்கறது ஈகோ சிஸ்டம். அதாவது பாத்தீங்கன்னா சைனா இத்தனை காலமா மேனுஃபேக்சரிங் அது எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுனால அங்க ஒரு மிகப்பெரிய ஈகோ சிஸ்டம் இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஈகோ சிஸ்டத்தை இந்தியாவில் பில்ட் பண்றதுன்றது உடனே நடக்குமான்னு கேட்டா நடக்கவே நடக்காது. ரொம்ப டைம் எடுக்கும். இந்தியாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இந்த ஈகோ சிஸ்டம் தான். அதாவது பாத்தீங்கன்னா சைனால இப்போ உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே வேணாலும் சரி, இல்ல கீபோர்டு வேணாலும் சரி, இல்ல மதர் போர்ட் மேனுஃபேக்சரிங் வேணாலும் சரி, இல்ல எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, கண்டிப்பா சைனால ஒரு சொல்யூஷன் இருக்கும். அது வரை ஏதாவது ஒரு மேனுஃபேக்சர் ஏதாவது ஒரு வெண்டார் கண்டிப்பா இருப்பாரு. ஆனா இங்க அப்படின்னு கண்டிப்பா கிடையாது. புதுசா தான் நிறைய விஷயம் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்ல பல விஷயங்களை சைனால இருந்து இங்க கொண்டு வந்து தான் இங்க அசம்பிள் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கனால இந்தியால இப்போதைக்கு அந்த ஈகோ சிஸ்டம் வந்து இருக்காது. ஆனா இப்போ பல கம்பெனிஸ் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணி இந்த மேனுஃபேக்சரிங் தொடர்ந்து நடத்துறாங்கன்னா கண்டிப்பா இந்தியாலயுமே இந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம் கண்டிப்பா கிரியேட் ஆகும். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயத்தை பத்தி பேசியிருப்போம். அண்ட் இதுல முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கிறது என்னன்னா என்னதான் இந்தியா நெக்ஸ்ட் சைனா ஆனாலும் இப்போது இருக்க ஸ்டேட்டஸ் படி மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஸோ இதுவே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட எக்கனாமிக்குமே ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இதுல எல்லாத்துலயும் நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா இங்க இருக்க பெரும்பாலான மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் சென்னைக்கு பக்கத்துல இருக்கு. சுத்தி வளைச்சு பாத்தீங்கன்னா பெகட்ரானும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு, ஃபாஸ்கானும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு, அதர் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் லைக் ஹூண்டாய், நிசான் இந்த மாதிரியான கம்பெனிஸும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஸோ இதனால பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வர கம்பெனிஸ்மே தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாசிட்டிவ் சைடு இருக்க மாதிரி சில நெகட்டிவ் சைட்ஸும் இருக்கும். ஆனா பாசிட்டிவ் நிறைய இருக்கா நெகட்டிவ் நிறைய இருக்கா அப்படின்றத பார்த்தாலே நமக்கு இது ஓகேவா இல்லையான்றது புரிஞ்சிடும். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோல நம்ம நிறைய விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதுல என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்பிள் இப்போதைக்கு கொண்டு வர எல்லா மேனுஃபேக்சரிங் பாத்தீங்கன்னா இந்தியாவை ஒரு நெக்ஸ்ட் சோர்ஸா தான் வச்சிருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா சைனா மட்டும் பெரிய சோர்ஸா இல்லாம இந்தியாவே ஒரு சோர்ஸா கொண்டு வந்தனா நமக்கு ரெண்டு சோர்சஸ் இருக்கும். ஒன்னு பிளாக்னா இன்னொருத்துல வந்து நமக்கு யூனிட்ஸ் வந்து கிடைக்கும். சோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம குளோபலா நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் ஆப்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து மேனுஃபேக்சரிங் வந்து அதிகப்படுத்துறாங்க. சோ இது வந்து காலப்போக்கில் தான் இது பெருசாகுமா இல்ல இந்தியா நெக்ஸ்ட் சைனா ஆகுமா அப்படின்றதெல்லாம் நடக்கும். சோ இது நடக்கிறது கண்டிப்பா 20 to 30 இயர்ஸ் ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா உடனே இந்தியா வந்து மாறுமான்னு கேட்டீங்கன்னா உடனே மாறாது. மினிமம் ஒரு 10 இயர்ஸ் ஆகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க. சோ நம்மளோட கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் யார்கிட்ட இருக்குன்னா டைம் கிட்ட தான் இருக்கு. சரி ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது மட்டும் இல்லாம இதுல இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் புதுசா இருந்தது, இதெல்லாம் நான் புதுசா கேள்விப்படுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது கண்டென்ட் பத்தி நான் வீடியோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பத்தி வீடியோ போட ட்ரை பண்றேன். சோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட்ஸ் யூடியூப்ல மட்டும் இல்ல இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கு, அண்ட் A2D Bytes இன்னொரு சேனல்லயும் இருக்கு. அடுத்து பக்கத்து கடை ஒன்று இருக்கு மிஸ்டர் கேக்கேன்னு, அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அண்ட் முக்கியமா ட்விட்டரை ஃபாலோ பண்ணுங்க, அதில் தான் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா நியூஸ் அப்டேட்ஸ் வரும். உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.